அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான செய்தி, பாம்பை பாராட்டிய இயேசு என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாம்பு என்றால் படையே நடுங்கும் என்பது பழமொழி. பாம்பு என்பது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விலங்காக இருக்கிறது. பாம்பை கண்டால் அனைவரும் அஞ்சுகிறோம். ஆனாலும் பாம்பை இயேசு பாராட்டினார் என்பது ஒரு வியப்பான செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, விவிலியம் முழுவதும் பாம்பு ஒரு எதிர்மறையான அடையாளமாகத்தான் இருக்கிறது. தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாடு வரை பாம்பு ஒரு எதிர்மறையான உருவகமாக அடையாளமாக காட்டப்படுகிறது. தொடக்க நூல் 3:1 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாம்பை விவிலியம் முழுவதும் எதிர்மறையாக பேசுகிறது. இறைவாக்கினர்களும் பாம்பை அருவருக்கத்தக்க விலங்காகத்தான் பேசினார்கள். விவிலியத்திலேயே பாம்பை பாராட்டிய ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு ஆளுமை இயேசு மட்டும்தான். மத்தேயு நற்செய்தி 10:14 நாம் வாசிக்கின்றோம். இயேசு கூறுகிறார், பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாக நீங்கள் இருங்கள், புறாக்களைப் போல கபடற்றவர்களாக இருங்கள் என்று பாம்பை தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக காட்டிய ஒரே மனிதர் விவிலியத்தில் இயேசு மட்டும்தான் என்பது நமக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த சொல்லையும் நாம் சற்று ஆய்வு செய்யலாம். தொடக்க நூல் சொல்கிறது பாம்பு சூழ்ச்சி மிக்கது. இயேசு சொல்கிறார் பாம்பு முன்மதி உடையது. முன்மதி, சூழ்ச்சி இரண்டுக்கும் என்ன வேறுபாடு? இரண்டுமே அறிவாற்றலின் இரண்டு வெளிப்பாடுகள். அறிவாற்றல் உடைய ஒரு மனிதர் எதிர்மறையாக செயல்பட்டார், அவரை சூழ்ச்சி மிக்கவர் என்று சொல்கிறோம். அறிவாற்றல் மிக்க ஒரு மனிதர் நேர்மறையாக செயல்பட்டால் அவரை முன்மதி உடையவர் என்று சொல்கிறோம். இது ஒன்று தான், ஒரே திறன்தான், இரண்டு வகைகளில் அவை வெளிப்படுகின்றன. எதிர்மறையாக செயல்பட்டால் சூழ்ச்சி, நேர்மறையாக செயல்பட்டால் முன்மதி. பாம்பிடம் இருக்கிற ஒரு நல்ல குணத்தை நேர்முறையாக பார்த்த ஒரே ஆளுமை இயேசுதான். ஆகவே எல்லோரும் அருவருத்த, எல்லோரும் சூழ்ச்சி மிக்கதாக கருதிய விலங்கான பாம்பை முன்மதி உடைய பாம்பு என்று இயேசு பார்க்கிறார். இயேசுடைய ஆளுமைக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இயேசுடைய பார்வைக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. பரிவு நிறைந்த ஓர் ஆளுமை மட்டுமே பாம்பிலும் நல்லதை காண முடியும். எல்லோரும் அருவருத்து ஒதுக்குகின்ற ஒரு மனிதரிடம், ஒரு விலங்கிடம் நன்மையை பார்க்கக்கூடிய தன்மை, பரிவு இயேசுவிடம் இருந்தது. அதுதான் இயேசுடைய பேராளுமை, இயேசுடைய பெருந்தன்மை, இயேசுடைய பேரன்பு. இயேசுவைப் போல நாமும் இந்த உலகை, மனிதர்களை பரிவோடு பார்ப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.